திருநீர் வச்சிருந்தா தமிழன் இல்ல, அவன் யாரு? முட்டாள், மூட நம்பிக்கை உடைய. திருநீர் இல்லாம பால் நெற்றியோடு கையில ஈதாரா வச்சிருந்தா தமிழன். தமிழன் வேறு, இந்தியன் வேறு அல்ல. இமயம் முதல் ஈழம் வரை இந்த தமிழர்கள் சனாதன இந்து தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரம் ஆனைமங்கலம் செப்பேடு. காக்ரோச் பார்ட்டி இல்லையா, சிஜேபி, நாளே நாள்ல ஒரு ஊடக பயங்கரவாதம். சமஸ்கிருதம் என்பது அற்புதமாக செப்பனிடப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழி வேறு, தமிழ் மொழி வேறு அல்ல. ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது என்பதை இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற எண்ணுயிர் தாய் நாடாம் பாரத மணி திருநாட்டிற்கு என் முதல் வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். தேசிய ஊடகவியலாளர் நல சங்கமும் தேசிய சிந்தனை கொண்ட ஊடகவியலாளர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேஷனல் இந்த நிருபர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தி அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்து, பத்திரிகை துறையில தேசிய தெய்வீக சிந்தனைகள் கொண்ட ஊடகவியலாளர்கள், பொதுவா வலதுசாரி ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த ஊடகவியலாளர்கள் அவங்க நிறைய பேர் வரணும். அதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தி அதுல பயிற்சி கொடுத்து இதுவரைக்கும் 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதுல தயாராயிருக்காங்க. இந்த நற்பணியை தொடர்ந்து நம்முடைய ஜெயகிருஷ்ணன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், தேசிய ஊடகவியலாளர் நல சங்கத்தை சார்ந்தவர்கள் வெகு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த கருத்து எங்களுக்கு உண்டு. ஏன்னா கடந்த திராவிட மாடல் ஆட்சி காலத்துல, அதற்கு முன்பாகலாம் புத்தக கண்காட்சி நடத்தி முழுக்க முழுக்க இந்த லெப்ட் திங்கர், திராவிடன் திங்கர், அவங்களுடைய புத்தகங்கள். ஒரு காலத்துல இந்திய சோவியத் நட்புறவு கழகம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், அவங்கெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக நம்முடைய இந்த புத்தகங்களை அவங்க நிறைய எழுதி சந்தைப்படுத்தி பரப்பி தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணியிருப்பாரு, கார்ல் மார்க்ஸை கையில வச்சிருப்பார். முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னா அவர் கார்ல் மார்க்ஸ் கையில வச்சிருக்கணும். புரட்சிகர சிந்தனையாளர் அப்படின்னா அவர் ஈவேரா அவரை கையில வச்சிருக்கணும். முழுக்க முழுக்க ஊடகங்களை முழுமையாக பயன்படுத்தி தமிழகத்திலே தேச விரோதத்தை, பிரிவினைவாதத்தை, நாத்திகத்தை, தமிழ் மொழி அப்படின்னாலே, தமிழ் உணர்வு அப்படின்னு சொன்னாலே அவங்கதான் நாத்திகம்தான். திருநீர் வச்சிருந்தா தமிழன் இல்ல, அவன் யாரு? முட்டாள், மூட நம்பிக்கை உடைய. திருநீர் இல்லாம பால் நெற்றியோடு கையில ஈதாரா வச்சிருந்தா தமிழன். இந்த மாதிரியான ஒரு எக்கோ சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. முழுக்க முழுக்க கடந்த திராவிட மாடல் ஆட்சி அவங்களுடைய அந்த நோக்கத்தை டிக்ளேர் பண்ணிட்டே செஞ்சாங்க. இது திராவிடன் மாடல். சனாதனத்தை ஒழிப்போம், அழிப்போம். அது வரைக்கும் சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த கம்யூனிஸ்ட் கால புத்தகம், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இவங்க ஒரு மாநாடு போட்டு அதுல அறநிலையத்துறை அமைச்சரை போய் கலந்து கொண்டு, அதுல துணை முதலமைச்சர் போய் கலந்து கொண்டு சனாதனத்தை அழிக்க கூடாது, என்ன சனாதனத்தை எதிர்த்து போராடக்கூடாது, இது கொசு, டெங்கு, மலேரியா, அதை எதிர்த்து போராடக்கூடாது, அழிக்கணும், இப்படி எல்லாம் பேசினாங்க. பேசியது மட்டுமல்ல, அந்த அரசு சார்ந்த அமைப்புகள்ல அவங்களுக்கு பதவிகளை கொடுத்து
அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து, மாவட்ட ஆட்சித்தலைவரை வச்சு புத்தக கண்காட்சி நடத்தி, இல்லையா? அந்த கண்காட்சியில முழுக்க முழுக்க இந்து சமய தேச ஒற்றுமை அல்லது நரேந்திர மோடி வெறுப்பு, இந்திய வெறுப்பு, இதெல்லாம் பேசக்கூடிய பேச்சாளர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பேச வச்சு, அந்த கடந்த திராவிட மாடல் ஆட்சி முழுக்க முழுக்க இந்த புத்தகங்கள் மூலமாக, சினிமாக்கள் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக அவங்க கருத்தை, கொள்கையை பரப்பட்டும், அது உண்டு. ஆனா திணிச்சாங்க எல்லா இடத்துலையும். இது நடந்ததா இல்லையா? நாம் எப்படி மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்னு வைத்துக் கொண்டு அவங்க வாரந்தோறும் கடற்கரையில சந்திச்சு, அவங்க எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களையும் ஊடுருவி தொடர்ந்து நமக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்து, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி நாம பாரதியாரை விட சிறந்த ஊடகவியலாளர் யார்? ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா பேசினாங்க. அதை அவன் அறிவு திருவிழான்னு. அந்த அறிவு திருவிழா அப்படிங்கிற போர்வியில அவன் முழுக்க முழுக்க அவனுடைய கருத்தை திணித்தான். ஆனா இப்ப அமுத சுரபி பத்திரிகை நடத்தி தொடர்ந்து 30 ஆண்டுகள் இருக்குங்களா அமுத சுரபிக்கு? 79 ஆண்டுகள். நான் பாருங்க, 79 ஆண்டுகளாக அமுத சுரபி பத்திரிகை. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இலக்கியவாதிகள், எவ்வளவு பெரிய எழுத்தாளர்கள். இப்ப அவருடைய பேச்சை பாருங்க, அவரே ஒரு அட்சய பாத்திரம் தான். அறிவுலகின் அட்சய பாத்திரம் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள். எவ்வளவு நல்ல செய்திகள் தேசிய அந்த தலைப்பில் அவர் நமக்கு சொன்னாங்க. இதையெல்லாம் அவன் மூட நம்பிக்கைங்கிறான், முட்டாள்தனம்ங்கிறான், பிற்போக்குத்தனம்ங்கிறான். இந்த ஜென் ஜி தலைமுறை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்ப இதையெல்லாம் ஏத்துக்க தயார் இல்ல, புரிஞ்சுக்க தயார் இல்ல. அந்த இப்ப பாருங்க, இப்ப புதுசா காக்ரோச் பார்ட்டி இல்லையா, சிஜேபி, 4 நாள்ல ஒரு ஊடக பயங்கரவாதம். ஏன்னா இத அவன் இலங்கையில நடத்தி வெற்றி பெற்றிருக்கான். இலங்கையில மாணவர் புரட்சி, வங்காளத்துல மாணவர் புரட்சி, நேபாளத்துல நம்முடைய இளைஞர்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், குழந்தைகளை வைத்து என்னை தோற்கடித்து விட்டார்கள். அப்பா வருத்தப்படுறார் ஸ்டாலின். என்னங்க, நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இப்ப ஊடகங்கள், அதிலும் டிஜிட்டல் ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தையே உருவாக்குகிறது. நம்மனால முடியல. திராவிட மாடலை நம்மனால தோற்கடிக்க முடிஞ்சுதா? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஆரம்பத்தில் அந்த அமைப்புகளை நடத்தியவர்கள் எல்லாம் பத்திரிகையை நடத்தியவர்கள். ஆளுக்கு ஒரு பத்திரிகை நடத்துவான். கருணாகரன் தென்றல் பத்திரிகை, அவர் அதில் எழுதிட்டு இருப்பார். நெடுஞ்செழியன்னா அவர் ஒரு பத்திரிகை நடத்துவார். கருணாநிதி ஒரு பத்திரிகை நடத்துவார். அண்ணாதுரை பத்திரிகை நடத்துவார். பத்திரிகை, கதை வசனம், எழுதுதல், ஊடகங்களை பயன்படுத்துதல், காட்சி ஊடகம், அச்சு ஊடகம், எல்லாம் சினிமா ஊடகம், எல்லாம் சினிமா கதை வசனம் கேட்பா தானே. ஈவிகே சம்பத் சொல்லுவார், இவங்களுக்கெல்லாம் அரசியல் என்பது அவங்களுக்கு முழு நேர ஊழியர்கள் எங்க? சினிமா கதை வசனம் எழுதுவது, உபதொழில் தான் அரசியல் அப்படின்னு ஈவிகே சம்பத் அண்ணாதுரையும் கருணாநிதி சொல்றார். இந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில பாரதியார், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள். அவங்க எல்லாம் மக்கள் மத்தியில தேசியத்தை, நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் பெருமையை, வந்தே மாதரத்தை தமிழகத்திலே பரப்பினார்கள். ஆனா இவங்க எல்லாம்
முழுக்க முழுக்க பிரிவினைவாதத்தை இந்த தலைமுறையை தப்பா வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வலிமையா நம்முடைய தேசியம் எப்படி இயற்கையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி, அது இயற்கையாக உருவானது, இறைவனால் உருவாக்கப்பட்டது. தம் தேவதம் நிர்மிதம் தேர் இந்துஸ்தானம் பிரதிச்சதை. அத நம்முடைய திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா மிக தெளிவா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு தமிழ்நாட்டுல? முழுக்க முழுக்க நம்முடைய தமிழகத்திலே இன்னைக்கு கோலோச்சுவது யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழன் வேற இந்தியன் வேற. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அவர் வேற நோக்கத்துக்காக அதை பாடினார். தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கிறான். நாங்க தனி தமிழ் தேசியம்ங்கிறான். பிராமண வெறுப்பு, அந்தணன் என்பவன் ஆரியன், ஆரிய திராவிட இனவாதம், சமஸ்கிருத வெறுப்பு, வந்தே மாதரம் பாடலுக்கு எதிர்ப்பு. அதை ஏன்டா முதல்ல பாடினேன்னு கேட்கிறேன். இதோ பாடிட்டா பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணப்போக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதையெல்லாம் நாம முறியடிக்க வேண்டும். அந்த நல்ல நோக்கத்துல தான் நம்ம சிந்தனையுடைய பதிப்பாளர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய தேசிய ஊடகவியலாளர் நல சங்கம் இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நோக்கம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இப்ப இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்ம தலைவர் நரேந்திர மோடி நெதர்லாந்து நாட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி, என்னங்க 250 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம நாட்டிலிருந்து களவாடி செல்லப்பட்ட அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை இன்றைக்கு மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இருப்பது. தமிழன் வேற இந்தியன் வேற. ஆனைமங்கலம் செப்பேடு பாரப்பா. எங்கால் என்ன சொல்றாரு? ஆனைமங்கலம் செப்பேடு என்பது அது இத்தனை தகுடு இருக்கு, அதுல சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கு, தமிழ்ல எழுதியிருக்குது, இத்தனை வரி இருக்குது. அது ராஜேந்திர சோழன் அந்த செப்பேட்டை செய்து அவருடைய கொடையை, வீரத்தை எழுதியிருக்கிறார். இதுவல்ல அந்த ஆனைமங்கலம் செப்பேடு சொல்லுகின்ற செய்தி என்பது தமிழன் வேறு இந்தியன் வேறு அல்ல. இமய முதல் ஈழம் வரை இந்த தமிழர்கள் சனாதன இந்து தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரம் ஆனைமங்கலம் செப்பேடு. தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு. அது வடமொழி. வடமொழி அப்படின்னா வடக்கிருந்து வந்த மொழி அப்படி அல்ல. வடமரம்னா ஆலமரம், தேர் இழுக்கிறதுக்கு வட கயிறு. வடம்னா செப்பனிடப்பட்டன்னு அர்த்தம். சமஸ்கிருதம் என்பது அற்புதமாக செப்பனிடப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழி வேறு, தமிழ் மொழி வேறு அல்ல. ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது என்பதை இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஜா, சா, ஹா இதெல்லாம் வட எழுத்து. இது வடமொழி எழுத்து, இந்தி எழுத்து. இதை நாங்க எழுத மாட்டோம். ராஜேந்திர சோழனா நாம் தமிழர் கட்சி ராஜேந்திர சோழன் சொல்லாது, அரசேந்திர சோழன் சொல்லு இல்லைங்களா? ராஜாஜி அவருடைய பெயரை மதுரையிலே ஒரு மருத்துவமனைக்கு வைத்து திமுக காரன் ராசாசி மருத்துவமனைன்னு எழுதியிருந்தான். அப்ப ராஜாஜி திரும்ப திமுக காரர்கிட்ட கேட்டாரு, என் பேர ராஜாஜி அப்படின்னு எழுதிட்டீங்க, ராசாசின்னு எழுதிட்டீங்க, உங்க எம்ஜிஆர் பேர எம்சிஆர்னு எழுதுங்க, அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை மாத்திக்கிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் ஆகஸ்ட்னு எழுத மாட்டார், ஆகத்து. ஜூன் எழுத மாட்டார், சூன். ஜி சிரிக்கிறதுக்காக சொல்ல, சனவரி அப்படி எல்லாம் எழுதக்கூடாதுப்பா. தமிழ்ல எழுதுவதுல நிபுணத்துவம் பெற்ற நீ ராஜேந்திர சோழனை விட தமிழா?
செப்பேட்ல எழுதியிருக்கான் நான் ராஜேந்திர சோழன். இப்ப இங்க 2 காக்ரோச் சொல்லுது, ஜோதிமணி காக்ரோச் சொல்லுது ராம். வேர் இஸ் ராம்? we don't know ராம். சொன்னாங்களா இல்லையாமா? ஜோதிமணி என்ன சொன்னாங்க? ராமனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஆனைமங்கலம் செப்பேடு சொல்லுகிறது, நாங்கள் சூரிய குலத்தவர்கள், நாங்கள் சத்திரிய சிகாமணி. நாகப்பட்டினம் அதுக்கு பேரு, ஆனைமங்கலம் அந்த கிராமத்துக்கு பேர் என்ன? சத்திரிய சிகாமணி பட்டினம். ஐயோ, சத்திரியன், வைசியன், சூத்திரன், நால்வர்ணம், இதெல்லாம் ஜாதி. இது தமிழனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. முடியுடை மூவேந்தர் அத்துணை பேரும் தங்களை என்ன சொல்லிக் கொண்டார்கள்? நாங்கள் ஆரியகுல சக்கரவர்த்திகள். என்ன குல சக்கரவர்த்தி? ஆரியகுல சக்கரவர்த்தி. எந்த இடத்துலயும் நானும் தேடி தேடி பார்த்தேன், அதுலதான் திராவிடன் இருக்குதா? கால்டுவெல் வந்து இப்ப சொல்லி இருக்கிறாரு, எந்த ஆதாரத்துல கால்டுவெல் திராவிடன்னு சொன்னாரு? தேடி தேடி பாக்குறேன். ஆனைமங்கலம் செப்பேட்ல எந்த இடத்துலயும் திராவிடங்கிற வார்த்தையே இல்லை. செப்பேடு துவங்குவதே எப்படி துவங்குகிறது? ஸ்வஸ்தி ஸ்ரீ. ஐயோ, சைவ வைணவ மோதல். சைவர்கள் வைணவ கோவிலை இடித்தார்கள், வைணவர்கள் சைவ கோவிலை இடித்தார்கள். சைவ வைணவ மோதல் கமலஹாசன் படமாவே எடுத்தார். பாத்தீங்களா? கல்லை மட்டும் கண்டால் இல்லையா? சைவ வைணவ மோதல். பழங்காலத்துல எல்லாம் பூரா நாங்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தோங்க. எங்கால ராஜேந்திர சோழன் என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? ஸ்வஸ்தி ஸ்ரீ, நிலமகள், பூமித்தாய். இந்த பூமித்தாய் நம்முடைய பெருமாள் மார்புல இருக்கிறார். யாருடைய மார்புல? விஷ்ணுவனுடைய மார்புல இருக்கிறார். அந்த செப்பேட்டை பொறித்தவன், அவன் எழுதினவன் பேரு ராமன், கிருஷ்ணன். இதோட கூடுதலா உங்களுக்கு செய்தி, ஆதித்த கரிகாலன் மிகப்பெரிய சிவபக்தன். அவன் வெட்டிய ஏரிக்கு பேர் என்ன தெரியுமா? வீரான ஏரிங்கிற இல்லைங்க, அதுக்கு பேரு வீர நாராயண ஏரி. சைவ வைணவ பேதமெல்லாம் இல்ல. எப்படி தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டி திருப்பணி செய்தானோ சிவபாத சேகரன் ராஜராஜ சோழன், ஏராளமான வைணவ கோவில்களுக்கும் அவன் திருப்பணி செய்திருக்கிறார். இந்த சைவ வைணவ மோதல் இப்ப எப்படி தளபதி ரசிகர்களுக்குள்ள மோதல் வருது இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல சிவபக்தர்களும் நம்முடைய பெருமாள் பக்தர்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்கலாம். ஒரு சில இடத்துல சில பூசல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் சனாதன தர்மத்துக்கு மதம் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டே எங்க முன்னோர்கள் யாரு? தமிழ யாரா? தமிழனுடைய முன்னோர் யாருன்னா சூரியன். சூரியனுடைய மகன் மனு. சூரியனுடைய மகன் யாரு? மனு. மனுவுக்கு அப்புறம் அந்த பரம்பரையில வர்றவர் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு குலம் தான் ராமன். அந்த இக்ஷ்வாகுக்கு அப்புறம் சோழன் அப்படிங்கிற பேரே சம்ஸ்கிருத பேரு. அந்த சோழனை எப்படி உச்சரிக்கணும்? சோழன் உச்சரிக்கணுமா, சோழன் உச்சரிக்கணுமா? ஆனைமங்கல செப்பேட்ல அப்படி எழுதிருக்கான், சோழன் தான் உச்சரிக்கணும். சோழன் அந்த மூதாதையர் பேரு. அதுல வர்றாரு யாரு? வர்றாரு மனுநீதி சோழன். அதுல வர்றாரு சிபி சக்கரவர்த்தி, முசுகுந்த சக்கரவர்த்தி, சோழ மன்னன். இதெல்லாம் அதுல கல்வெட்டுல இருக்குதுங்க, சாரி செப்பேட்ல இருக்குது. அதுல கரிகால் சோழன். கரிகால் சோழன் காவிரிக்கு கரை கட்டினான். அந்த செய்தி அதுல இருக்குது. நாங்க அந்த வம்சத்தை சார்ந்தோம். கண்டராதித்த சோழன், கோச்செங்கண்ண சோழன், அந்த வம்சத்துல சார்ந்தவங்கடா நாங்க. அதுல வந்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு 3 தலைமுறை வரலாற்று செய்திகளை சொல்லுகிறது. ஐயோ, எங்க ஆளுகள்லாம் மத வெறியர்கள், சைவ மத வெறியர்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. மறந்தும் புறந்தொழா வைணவர்கள், வீர வைணவர்கள். ஒரே சண்டை.
நாங்க யாரு கூடயும் சண்டையும் போடல, தகராறும் பண்ணல. எங்களுடைய சனாதன தர்மம் பௌத்த மதத்திற்கும் நிலம் கொடுத்தது, சமணப்பாளிகளுக்கும் நிலம் கொடுத்தது. கடல் கடந்து சென்று நாங்கள் சிவன் கோயிலை கட்டினோம், புத்த விகாரைகளை கட்டினோம். ஸ்ரீ விஜய நாடு, நாட்டுக்கு பேர் என்ன? இப்ப இருக்கிற கடாரம், ஜாவா, சுமத்ரா, இல்லையா, இந்தோனேஷியா, இதுக்கெல்லாம் பேரு ஸ்ரீ விஜய நாடு. சூடாமணிவர்மன் அவன் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறவன். அவன் ராஜராஜ சோழனுக்கு வேண்டுகோள். நாங்கெல்லாம் இந்தியாலே இருக்கிறோம், புத்த மதத்தை சார்ந்தவங்க. எங்களுக்கு அங்க ஒரு புத்த மடாலயம், ஒரு மொனாக், ஒரு விகாரை கட்ட வேண்டும். அதுக்கு நம்முடைய இறையிலி நிலமாக இந்த ஆனைமங்கலம் அந்த ஊரினுடைய வருவாய், அந்த புத்த விகாரை கட்டுவதற்கு இடம், இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். அவர் எழுதும் போது அப்ப நல்ல அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. ராஜராஜ சோழனுக்கு அந்த காலத்துல பத்திரப்பதிவு துறை இருந்தது. என்னங்க, ஆவணங்களை பாதுகாத்து வைப்பதற்கு ஆவண காப்பகம் இருந்தது. பெரிய புராணத்திலே அதெல்லாம் வருது. ஏன்னா ஓலையை கொண்டு வர்றாரு, ஓலை கொடுத்து தான் சுந்தரமூர்த்தி நாயனார தடுத்தாட்கொள்கிறார். அந்த ஓலையை கொண்டு வந்தவொன்னா ஊருக்காரன் நம்பல. இதுல இருக்கிற கையெழுத்தும் அந்த கையெழுத்தும் ஒன்னான்னு பாக்குறதுக்கு ஆவண காப்பகத்துல கொண்டு வந்து அதெல்லாம் பரிசீலிச்சு, இப்படிப்பட்ட நிர்வாகம் சோழர் காலத்தில் இருந்திருக்கு. அதை சாசனம் செய்து, சாசனம்னா என்ன? அரச கட்டளை, புரியுதுங்களா? ஜியோ, கவர்மெண்ட். அத ராஜராஜ சோழன் அதுக்கு நிலம் ஒதுக்கி அதை அறிவித்து அதை கொண்டு போய் அந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுத்து, அந்த ஊர்க்காரங்கள்லாம் அரச கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த சாசனத்தின்படி அந்த அப்பவே பாருங்க தண்ணி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குது. அதுக்கு நெல்லு கொடுக்கணும். இந்த நீங்க எனக்கு வரியா கொடுக்க வேண்டிய அந்த வரி வருவாய், நெல்ல அல்லது அந்த அவங்களுடைய தண்ணீர் உரிமை, இதெல்லாம் அதுலயே சாசனம் பண்ணி அந்த புத்த விகாரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த புத்த விகாரம் கட்டி முடிக்கப்படுறதுக்குள்ளாக அங்க சூடாமணி வர்மனுடைய அடுத்த மகன் வந்துடுறான். ராஜராஜ சோழனுடைய 25ஆம் ஆண்டு காலத்துல செய்யப்பட்ட அந்த காலத்துல அவர் ஓலையில எழுதி வச்சார், சாசனம் பண்ணார். அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வந்த பிறகு அதை செப்பு பட்டயமாக, செப்பேடுகளாக அதை எழுதி அந்த ஊர்ல அமைச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவங்களுடைய முத்திரை இருக்குது. அந்த முத்திரையில பாத்தீங்கன்னா முடியுடை மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சோழர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர், பாண்டியர்கள் சந்திர வம்சத்தை சார்ந்தவர், சேரர்கள் அக்னி வம்சத்தை சார்ந்தவர்கள். அதுல பாண்டியருடைய மீன் சின்னமும் இருக்குது அந்த முத்திரையில, சேரனுடைய வில் சின்னமும் இருக்குது, புலி சின்னம் சோழர்களுடைய சின்னம் இருக்குது. இதெல்லாம் ஒரு வெண்கொற்ற குடை. நீங்க பகவானுக்கு சோடசோபச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா? பகவானுக்கும் கொடை பிடிப்பாங்க, கண்ணாடி காட்டுவாங்க, கொடி இருக்குது இல்லையா? அது மாதிரிதான் மன்னனுக்கும் வெண்கொற்ற குடை, வெண் சாமரம், குத்து விளக்கு. எல்லாம் விளக்கு பூஜை பண்றோம் இல்லையா? குத்து விளக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மதசார்பற்ற நாட்டுல விளக்கேற்றுதல் என்பது இந்து தர்ம சடங்கு. அல்லது மதசார்பற்ற தமிழக அரசாங்கத்துக்கு கோபுரம் சின்னமா இருக்கலாமா? விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை கொடுத்திருக்கான். என்னன்னு தேர்தல் அறிக்கையில, நாங்க ஆட்சிக்கு வந்தா கோபுர சின்னத்தை மாத்துவோம். எங்காலு பழைய அறநிலையத்துறை அமைச்சர் அல்லேலுயா சேகர் பாபு என்ன சொன்னாரு இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடாது. சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டார். அவர் அந்த அறநிலையத்துடைய சின்னத்தையே கோபுரத்துக்கு பதிலா அந்த இணையதளத்துல அது ஒரு டூம் மாதிரி பண்ணி வச்சாரா இல்லையா? நான் ஒன்னும் தவறான செய்தி சொல்லலையே. ராஜராஜ சோழன் அவனுடைய மெய்கீர்த்தி, அவனுடைய சின்னம் இதுதான் இன்றைக்கு ஆனைமங்கலம் செப்பேடுகள் சொல்லக்கூடிய செய்தி. இதை விட
ஆரிய திராவிட இனவாதத்தை முறியடிப்பதற்கு, அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, அம்பேத்கர் சொன்னார் இல்லையா, இதை தூக்கி குப்பையில போடுவதற்கு, ஆரிய திராவிட இனவாதத்தை குப்பையில போடு என்று சொல்லுவதற்கு ஆனைமங்கலம் செப்பேடு ஒன்று போதும். தமிழன் வேறு, பிராமண வேற. பிராமணர்களை அந்நியர்களாக குறிப்பிடப்படவே இல்லை. இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கமாகத்தான் அந்தணர் குலம் அங்கே. எல்லாம் சனாதன தர்மம். சமஸ்கிருதம் வந்து நமக்கு அந்நியமானது. செத்தமொழி, அவனுக்கு ஒரு சந்தோஷம். செத்தமொழி சமஸ்கிருதம், செத்தமொழியா? சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி இல்லை. காந்தாரம் ஆப்கானிஸ்தான், அந்த காந்தாரத்திலிருந்து ஸ்ரீவிஜய நாடு, இந்த பக்கம் ஈழம் கன்னியாகுமரி இல்லைங்களா, இந்த பரந்து விரிந்த அகண்ட பரிபூரண இந்துஸ்தானம் முழுவதும் சமஸ்கிருதம் இருந்தது, இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரே மொழி குடும்பம் தான், அது இந்திய மொழி குடும்பம் தான். நோ திராவிட மொழி குடும்பம். அதுக்கு இங்க வேலையே கிடையாது. கால்டுவெட்டுக்கு இங்க வேலை கிடையாது. இதுக்கெல்லாம் அசைக்க முடியாத ஆதாரமாக இன்றைக்கு என்ன வந்திருக்குது? ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்திருக்கிறது. அதை உடனே எங்க ஊர் வெங்கடேசன் மதுரைக்காரரு, அவர் என்னங்கிறாருன்னா, அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைக்கணும், மதுரையில கொண்டு வந்து கண்காட்சியில வைக்கணும் எல்லாம் சொல்றாரு. கம்யூனிஸ்ட்காரனை நம்பி இதெல்லாம் கொடுத்தா எத்தனை போர்ஜரி பண்ண முடியுமோ இல்லைங்களா? போர்ஜரி டாக்குமெண்ட்ல உருவாக்குவது, புரியுதுங்களா? இந்த திராவிடர் கழகம், இந்த கம்யூனிஸ்ட்காரன், இவனுக்கெல்லாம் அது கைவந்த கலை. அதுவும் பாதிரியார்களுக்கு போலி டாக்குமெண்ட்டை உருவாக்குறதுலயே பிஹெச்டி பண்ணவங்க யாருன்னா, ஏன்னா திருக்குறளை எழுதின நம்முடைய திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவரையே கிறிஸ்தவர் தான். அதுக்கு இங்க சென்னையில கணேசன் ஒரு ஐயரை பிடிச்சி, சார் இதெல்லாம் கேஸ் இருக்குது, கணேசன் ஒரு ஐயரை பிடிச்சி பழைய ஓலைச்சுவடி இருக்கிற மாதிரி போர்ஜரி தயார் பண்ணி, ஐயா கிருஷ்ணன் அது வடக்கு போர்ஜரி டாக்குமெண்ட் தயார் பண்ணி, அதாவது நம்மாளு மவுண்ட் ரோட்ல இருக்கிறார் இல்லையா, இல்லையா யார் அவரு, அவரு வந்து இந்தியாவுக்கு வந்தாரு, வந்த போது திருவள்ளுவரை சந்திச்சாரு. இப்படி டாக்குமெண்ட்டை உருவாக்குறதுல கிறிஸ்துவ பாதிரிமார்கள் போலி டாக்குமெண்ட்டை உருவாக்குறதுலையும், போலி ஓலைகளை தயார் பண்றதுலையும், போலி ஆவணங்களை, சென்ட் தாமஸ் இல்லையா, அவர் வந்தாரு, வள்ளுவரை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் தான் திருக்குறள் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு. அவரு திருக்குறள்ல வந்து ஜீசஸ் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ற மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல், திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர், கிளப்பி விடுறான் இல்லையா? இந்த ஆனைமங்கலம் செப்பேடு நமக்கு கிடைத்திருப்பது அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த செப்பேடு எங்க போச்சு? நெதர்லாந்து போச்சு. நெதர்லாந்துன்னா டச்சுக்காரர். அந்த டச்சுக்காரர்கள் இங்க நாகப்பட்டினம் வந்த போது, அவனுடைய ஆதிக்கம் அங்கே நிலவிய பொழுது, அங்க இருக்கிற ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அந்த சூடாமணி விகாரம் கட்டப்பட்டிருந்தது இல்லையா, அந்த வளாகத்தை சிறப்பா செயல்பட்டு வந்த அந்த விகாரத்தை ஓவியமா வரைஞ்சு எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் இதை வச்சிருந்தா எப்படா நாங்க பைபிளை பரப்ப முடியும்னு சொல்லி அதை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் கட்ட வேண்டும்னு சொல்லி அதை இடிச்சாங்க கிறிஸ்தவ பாதிரிமார். அதுக்கப்புறம் அதை திருடிட்டு போயிட்டாங்க. அது லேடன் தகடாகி போச்சு. இப்ப ஆனைமங்கலம் செப்பேடு என்ன ஆகி போச்சு? லேடன் தகடுனா பின் லேடன் தகடுன்னு நினைச்சுக்காதீங்க. அது ஒரு லேடன் காப்பர் பிளேட். அவனுக்கு காப்பர் பிளேட். நம்முடைய விநாயகர் அவனுக்கு எலிபென்ட் கார்டு, நம்முடைய அனுமார் அவனுக்கு மங்கி கார்டு. அது மாதிரி இது அவனுக்கு காப்பர் பிளேட். நமக்கு இது காப்பர் பிளேட் அல்ல, இது நம்முடைய செப்பேடு, செப்பு சாசனம். அதனால நம்முடைய தமிழருடைய வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆவணம் கிடைச்சிருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவினுடைய கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியம் மிக்க அரிய கலைப்பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, கடத்தப்பட்டது, என்னங்க களவாடி செல்லப்பட்டது.
நம்ம பிரதமராக நேருவிலிருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் 2014 வரைக்கும் வெறும் 9 கலைப்பொருட்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டது. பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு இன்றைக்கு 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டு வந்திருக்கின்றது. அது வெறும் கலைப்பொருட்கள் மட்டும் அல்ல, அது நம்முடைய வரலாற்று சான்று. புரியுதுங்களா? இது இத்தனை எடை இருந்தது, இது 24 தகடு இருந்தது, அதெல்லாம் நமக்கு செய்தி. இது ஈவேரா செய்த வெறுப்பு பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம், பிரிவினை பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அப்படிங்கறதான். அதனாலதான் ஈவேரா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிப்பாரு, காட்டு முன்னாடி தமிழை படிக்காத. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் யாரு? காட்டு முன்னாடி பைய, ஆரிய அடிமை, பார்ப்பன அடிமை அப்படின்னு அவர் உள்ளது உள்ளபடிதான் அவர் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கிறார். திருக்குறள் மலம் அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனா இவனுதான் இப்ப இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட்காரனும், இப்ப இருக்கிற இந்த திராவிடத்துக்காரனும், இந்த கிறிஸ்தவ பாதிரிமாரும் அவங்கதான் இன்னைக்கு இதையெல்லாம் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த செப்பேடுகள் நம்முடைய நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் நந்தி தேவரை, செங்கோலை, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி செங்கோல் ஆட்சி, இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது என்ன ஆட்சி? செங்கோல் ஆட்சி. அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற கட்டிடத்திலேயோ அல்லது பாரத் மண்டபத்திலேயோ நம்முடைய இந்த ஆணைமங்கலம் சொல்லுகின்ற இந்த செப்பேட்டு செய்திகளையும் அங்கே பொறிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இந்த கரப்பாம்பூச்சி சமாச்சாரத்தை நாம ஒழிச்சு கட்டணும். ரொம்ப பயப்படாதீங்க. இந்த கரப்பாம்பூச்சி சமாச்சாரத்தை உள்ள போய் பார்த்தோம். 60 மில்லியன் ஃபாலோவர் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. யாரா இதையெல்லாம் ஃபாலோ பண்றா, யாரா இதையெல்லாம் உருவாக்குறான்னு பார்த்தா என்னங்க, அமெரிக்காவிலிருந்து 60% இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள், பங்களாதேஷ்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, நேபாளத்திலிருந்து, இலங்கையிலிருந்து கொஞ்சம், வெறும் 9% மட்டும்தான். யாருன்னா நம்ம காக்ரோச் ஜோதிமணி, நம்முடைய கனிமொழி, அப்புறம் நம்ம அவர் இருக்கார AK-59 கெஜ்ரிவால், யாரெல்லாம் இப்ப மக்களால் தோற்கடிக்கப்பட்டாங்களோ, திரிணாமுல் காங்கிரஸ், அந்த அம்மா பேர் என்ன, மம்தா பேனர்ஜி இல்லைங்களா, கம்யூனிஸ்டுகள், அஸ்ஸாம்ல தோற்கடிக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் தான் இந்த காக்ரோச் பார்ட்டியை தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரு அச்சுறுத்தல். நம்ம தமிழ்நாடு அல்லது பாரதத்துல நாடு முழுக்க மக்களால் நேசிக்கப்படுகின்ற நம்முடைய மக்கள் எல்லோரும் நரேந்திர மோடியினுடைய பின்னால் கட்டுக்கோப்பாக இருக்கின்றார்கள். இந்த காக்ரோச் இதெல்லாம் சும்மா நம்ம ஆட்களை ஒரு மிரட்டுறதுக்கு, ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு பாக்குறாங்க. அவங்க இனி தேர்தலில் நின்று ஜெயிச்சு வர முடியாது. இனி தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியுமா? வங்காளத்துல, மேற்கு வங்க மாநிலத்துல, இன்னும் குஜராத் மாநிலத்திலேயே அவங்க மீண்டு வரல. குஜராத் மாநிலத்துல இப்ப நம்ம 30 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். 6வது முறையா 7வது முறையா குஜராத் மாநிலத்தில் நம்மளை தோக்கடிக்க முடியும். நம்ம பவருக்கு வந்துட்டோம்னா போதும், ஒரு முறை வந்துட்டா போதும். அதனாலதான் இங்க பயப்படுறோம். என்ன வேணா நடக்கட்டும், பிஜேபி வந்துடக்கூடாது, அதிமுக வேணாலும் சேர்ந்துக்கிறோம். புரியுதுங்களா? நேத்து வரைக்கும் ஜோசப் விஜய் என்ன சொன்னார்? திருமாவளவன் RSS பெற்ற பிள்ளைகள். யாராரு RSS பிள்ளைகள்? யாராருன்னா நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகம். இப்ப RSS பிள்ளை தான் அவனை மந்திரி ஆக்கியிருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இதை உடைக்கணும். இந்த கரப்பாம்பூச்சி கூட்டத்தை ஒழிக்கணும். அதற்கு நாம் தொடர்ந்து பணியாற்றணும்.
அதுக்கு வலு சேர்க்கறதுக்கு தான் இந்த புத்தக கண்காட்சி. நம்ம இன்னும் நிறைய இனிமேல் தான் நம்மளுக்கு வேலை அதிகம். நம்முடைய பாதி வேலையை ஜோசப் விஜய் செஞ்சிருக்கிறாரு. நல்லவரோ கெட்டவரோ நம்முடைய பாதி வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்ம அரக்கிணறு தாண்டிட்டோம். ஜோசப் விஜய் பண்ணிட்டாரு. திமுக தோக்கடிச்சிருக்காருங்க இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சின்ன பையனை மாணவனை நிக்க வச்சு, சீனிவாசனை நிக்க வச்சு அவர் சொந்த தொகுதியில தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின யார் பண்ணார்? ஜோசப் விஜய் பண்ணிருக்கிறார். ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி முதலமைச்சர் ஆவார், உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி முதலமைச்சர் ஆவார். அதுக்கு ஜோசப் விஜய் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், திராவிட மாடல் அரசியல், பண அரசியல். ஜோசப் விஜய் கட்சி என்ன ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஜெயிச்சது? கிடையாது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. உண்மையில் நான் ஜோசப் விஜயை பாராட்டுகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய கீதை என்கிற படத்திலே பகவத்கீதை ஸ்லோகங்களை வில்லன் கேரக்டர் பயன்படுத்தின போது அப்போ நான் ஜோசப் விஜய்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அவருடைய திருமணத்தின் போது 2 விதமா திருமணம் பண்ணாரு. கிறிஸ்துவ முறைப்படியும் திருமணம் பண்ணாரு, தமிழ் முறைப்படி இந்து முறைப்படியும் திருமணம் பண்ணாரு. அப்ப நான் ஜோசப் விஜயை எதிர்த்தேன். அப்பெல்லாம் நான் ஜோசப் விஜய்னு சொல்லும் போது எல்லாம் எதிர்த்தாங்க. நீங்க மதம் பாக்குறீங்க, நீங்க மதம் பாக்குறீங்க. நான் உண்மையிலேயே ஜோசப் விஜயை பாராட்டுறேன். அவர் ஆம் நான் ஜோசப் விஜய் தான் என்று சொல்லி வந்திருக்கார். அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர், பாராட்ட. இப்ப சட்டசபையில ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர், ஒரு கிறிஸ்தவ மத போதகர், பைபிள் வாசகங்களை படிக்கிறார். எந்த இடத்திலையும் ஜோசப் விஜயோ ஜேசிடி பிரபாகரன் அவர்களோ இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று பேசவில்லை. இவர்கள் தூய்மையான வெளிப்படையான கிறிஸ்தவர்கள். அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். வன்னி அரசு மாதிரி கிறிஸ்தவனா வாழ்ந்து விட்டு இந்துன்னு சான்றிதழ் வச்சுக்கிட்டு, உதயநிதி மாதிரி நான் பகுத்தறிவு பேசுறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், பிள்ளையார் மண்ணு, சனாதனத்தை ஒழிப்பேன், நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், அதெல்லாம் ஜோசப் விஜயோ அல்லது ஜேசிடி பிரபாகரனோ பேசல. இந்த திராவிட மாடல் பிராடுக, புரியுதுங்களா? முழுக்க முழுக்க கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள். அவங்க தான் நம்ம எதிர்க்கிறோம். ஜோசப் விஜய் நமக்கு, அவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனாரு, பொட்டு வச்சுக்கிட்டு வர்றாரு. இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வீரமணிக்கு. பிராமணனை மந்திரி ஆக்கிட்டான். ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்ச பிராமணனை மந்திரி ஆக்கிட்டான். மயிலாப்பூர்ல ஜெயிச்ச பிராமணனை மந்திரி ஆக்கிட்டான். அறநிலைத்துறை அமைச்சரா பிராமணனை போடலாமா? சட்டசபையிலேயே எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா சொல்லுச்சு, ஆமா பாப்பாத்தினா, கன்னடத்து பாப்பாத்தினா. வீரமணி என்ன பண்ணாரு? அம்மாவுக்கு நேர்ல போய் அம்மா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது இல்லைங்களா? சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு என்னங்க இந்த வீரமணி என்ன சொன்னாரு? சமூக நீதி காத்த வீராங்கனை. கருணாநிதி அந்த அம்மா கைது பண்ணுச்சு. கூப்பிட்ட போடா, போலீஸ் வந்துருக்குல்ல, கூப்பிட்டது இல்ல, போக வேண்டியது தானே, ஏன்டா நாடகம் போடுற? ஜெயலலிதா அம்மா செஞ்சது சரிதான் வீரமணி சொன்னார். இப்ப அந்த வீரமணி என்னங்கிறாருன்னா, ஐயரை எப்பா பிராமண பெண்மணின்னு சட்டசபையிலேயே ஒத்துக்குச்சு, நீ அதுக்கு 5 லட்சம் ரூபாய வாங்கிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு, இப்ப ஜோசப் விஜய் அவர் ஜாதி பார்க்கல, அவர் அவர் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறவரை அறநிலையத்துறை அமைச்சரா வச்சிருக்கிறார். ஹிட்லர் தான் யூத மக்களை பார்த்தாலே அந்த இனவெறுப்பு கொள்கை. அந்த ஹிட்லரை விட மோசமான ஆள் யாருன்னா நம்ம ஈவே ராமசாமி. அந்த ஈவே ராமசாமியுடைய வாரிசு, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இதை இந்த ஜாதி துவேஷம், பிராமண துவேஷத்தை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய அளவுல விஜய் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இன்னும் சொல்றாங்க, அவர் 6-7 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை மந்திரி ஆக்கிட்டாரு. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை மட்டும் மந்திரி ஆக்கல, விடுதலை சிறுத்தையவே மந்திரி ஆக்கிட்டாரு.
ஜோசப் விஜய் ஒன்னும் ஜாதிவாத அவருக்கு விசுவாசமானவங்க யாரோ, அவருக்கு ஜால்ரா போடுறவங்க யாரோ, அல்லது அவர் கண்ணோட்டத்துல இந்த மந்திரி சபையை யாரு திறமையா நிர்வகிக்க முடியுமோ. முதல்ல செங்கோட்டையனை நிதி அமைச்சர்னாரு, அப்புறம் அவரை மாத்தி வருவாய்த்துறை அமைச்சர்ட்டாரு. உடனே கவுண்டர்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு நீ பேசினா அது திராவிட மாடல் பேச்சு. இதுக்கெல்லாம் ஜனங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நமக்கு இனிமேல் வேலை அதிகம். இனி யாருக்கு வேலை அதிகம்? நமக்கு தான் வேலை. நம்ம மீண்டும் இந்த தீய சக்தி தலையெடுக்க கூடாது. இந்த தீய சக்திங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் எம்ஜிஆர். இந்த தீய சக்தி தலையெடுக்க கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அந்த காலத்தில் தோற்கடிக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார். அண்ணாவா காமராஜரா, கருணாநிதியா காமராஜரா அப்படிங்கிற இருந்த நிலைமை மாறி என்ன ஆகி போச்சுன்னா திமுக அதிமுக, கருணாநிதியா எம்ஜிஆரா மாறி போச்சு. அதுல பெருந்தலைவர் போன்ற தேசிய சக்திகள் ஓரங்கட்டப்பட்டார்கள். இவன் என்னங்கிறான்னா, இப்போ நாங்க காங்கிரஸ் மறுபடியும் மந்திரி ஆயிட்டோம். 67 போனது நாங்க இந்த காங்கிரஸ் வேற, இது இத்தாலி காங்கிரஸ், இது ஆதவர்ஜுனா காங்கிரஸ், அது காமராஜர் காங்கிரஸ். இன்னும் சொல்றான் காங்கிரஸ்காரன். ரைட், அதை விடுங்க. இப்ப ஸ்டாலினா, அதாவது உதயநிதி ஸ்டாலினா அல்லது ஜோசப் விஜயா? கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின், இந்த திராவிட மாடல், இவங்க 2 பேருக்கு மத்தியில போட்டி இல்லை. இனி நம்முடைய போட்டி தமிழக வெற்றி கழகமா, பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியா? அவன் எங்களை சித்தாந்த எதிரிங்கிறான், கொள்கை எதிரி. நாங்க கொள்கை எதிரி தான், நீ எங்களுக்கு கொள்கை எதிரி தான். நமக்கு தேவை நரேந்திர மோடி கவர்மெண்ட், நமக்கு தேவை மீண்டும் உதயநிதி கவர்மெண்ட் அல்ல. இதை செட் பண்றதுக்கு தாவேகாவும் முயற்சி செய்யலாம், ஜோசப் விஜயும் முயற்சி செய்யலாம், மிஷினரிகள் பின்னாடி இருந்து முயற்சி செய்யலாம். அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும். நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி தமிழகத்திலும் வர வேண்டும். இதை ஒரு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நாம் அணுக வேண்டும். அதுதான் நம்முடைய தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த தேசிய பணி தொடர வேண்டும். இன்னும் நிறைய பேர் இதை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.